கடந்த சில காலங்களாக சிறுவர்கள், மாணவர்கள், இளம் வாலிபர்கள் என பலவித வெட்டு, குத்து, வன்முறை போன்ற அசம்பாவிதங்களில் ஈடுபடுவதை நாம் தொடர்ந்து காண முடிகிறது. குறிப்பாக இளம் சிறார்களில் கூட அந்த வன்முறை சம்பவங்கள் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. நேற்று திருச்சியில் ஆட்டோவில் வந்த ஒரு மாணவரை மறித்து ஒரு சிறார் வெட்டியுள்ளார். அவர் இப்பொழுது கூர்நோக்கு பள்ளியில் அடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளிவந்திருக்கிறது. சில தினங்களுக்கு முன்னால், சில மாதங்களுக்கு முன்னால் சில சம்பவங்களை நாம் நினைத்து பார்த்தால் கூட திருத்தணி அருகில் 4 சிறுவர்கள் வடமாநில வாலிபரை அரிவாளால் வெட்டி ரீல்ஸ் எடுத்த ஒரு சம்பவத்தை நாம் காண முடிந்தது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் விருதுநகர் பகுதியிலே மற்றும் சில வாலிபர்கள் ஒரு குடியிருப்பு பகுதிக்குள் சென்று அந்த பகுதியில் உள்ளவர்களிடம் அடாவடித்தனமும் ரவுடிசமும் பண்ணி வன்முறையில் செய்த சம்பவமெல்லாம் நாம் காண முடிந்தது. கோயம்புத்தூரில் சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு வாலிபர் அங்கே இருந்த குடியிருப்பு வாசிகளிடம் தகராறு செய்து அவர்களிடம் அடாவடித்தனம் பண்ணி அவர்களிடம் அருவாய் கொண்டு வெட்டப்பட்ட அந்த ஒரு சம்பவ தகவல்களை நாம் தெரிய முடிந்தது. இப்படி பலவித சம்பவங்களை, குற்ற பின்னணிகளை நாம் விசாரித்து ஆராய்ந்து பார்ப்போமானால் 99% கஞ்சா போதை மற்றும் பலவித போதைகளில் இந்த சிறுவர்களும், இந்த மாணவர்களும், இளைஞர்களும் இருந்ததை காண முடிந்திருக்கிறது. விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் தான் என்ன செய்கிறோம் என்பதை கூட உணர முடியாத அளவுக்கு அசாதாரணமான ஒரு பெரும் காரியங்களை கொஞ்சம் கூட சிறிதளவு கூட யோசிக்காமல் இது போன்ற தவறுகளை செய்து விடுகிறார்கள். மேலும் பலவித சினிமா காட்சிகளில் பார்க்கப்படும் வன்முறை காட்சிகளும் அவர்கள் உள்ளத்தை பலவிதத்திலும் பாதித்திருக்கிறது. இப்போவே இந்த தலைமுறைகள் எப்படி என்றால், இன்னும் மறுநாட்களில் வரும் தலைமுறைகள் எந்த நிலைக்கு செல்வார்கள் என்பதை சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் இது சம்பந்தமாக அனைத்து தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களும் விவாதிக்க வேண்டும். தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைகள் இங்கு பெருகியிருக்கின்றன. அரசு நடத்தும் மதுபான கடைகளால் மூலம் பலவித பாதிப்புகளும் இந்த சமூகத்தில் உலா வருகிறது. சமீபத்தில் கூட பொங்கல் பண்டிகைக்கு மட்டும் 850 கோடிக்கு மேல் மதுக்கடைகள் மூலம் மது வருமானம் விற்பனையாகியிருப்பதை நாம் அறிய முடிந்தது. இப்படி இருக்கும் சூழலில் இந்த சமூகம், வரும் தலைமுறைகள் என்ன நிலைக்கு ஆவது என்பதை நாம் நினைத்தாலே மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஆகவே வரும் தலைமுறைகளின் நலன் கருதி நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலே தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை வலியுறுத்தும் விதமாகவும் அனைத்து வித போதைகளையும் இங்கு ஒழிக்கப்பட வேண்டும். இந்த போதைகளுக்கு துணை போகக்கூடிய அனைத்து குற்றம் செய்யக்கூடிய நபர்களையும் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படியும் தமிழக அரசும் காவல்துறையும் முன்வர வேண்டும் என்பதை காந்தியவாதி சசிபெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக பகிர்ந்து கொள்கிறோம்.